கழுத்து நேரம் வச்சுக்கோங்க. இந்த கழுத்துல பிடிப்பு, காதுல சத்தம் வர்றது, இதெல்லாம் ஸ்கேனு இதெல்லாம் எடுத்து பார்த்தா நார்மல் தான் இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வர்றதுக்கு காரணம் இந்த சதைகள்ல இருக்கிற பிடிப்பு. இந்த பிடிப்பு முதல்ல உங்களுக்கு இங்க வலின்னு வந்தீங்க பாருங்க. அது இதெல்லாம் ஒண்ணுதான். இந்த பிடிப்பு குறைஞ்சிட்டாலே இங்க வலி வர்றது, அந்த காதுல சத்தம் வர்றது, இந்த டிஎம்ஜி ஜாயின்ல வர்ற வலி எல்லாமே குறைஞ்சிரும். அதுக்கு என்ன பயிற்சி? கை இப்படி வச்சுக்கோங்க, ஷோல்டர் நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. வெரி குட் சார், வெரி குட். பண்றீங்களா நல்லா? உட்காந்துட்டு பண்ணுங்க. வெரி குட், சூப்பர் சார். 10 முறை பண்ணுங்க. இந்த பக்கம் 10 முறை பண்ணுங்க. சூப்பர், குட். முள்ளமா அடிச்சுக்காம அதே மாதிரி இந்த பக்கம் பொறுமையா பண்ணுங்க. பொறுமையா இந்த பயிற்சி பண்ணும்போது இதாகும். பிளஸ் கை எப்படி வச்சுட்டு இத மேல தூக்கி கீழே இறக்கணும். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 இதெல்லாம் பண்ணும்போது இந்த கழுத்துல உள்ள சதைகள் லூஸ் ஆயிட்டாலே இங்க ரத்த ஓட்டங்கள் அதிகமாகும். இந்த காதுல சத்தம் வருது, தலைவலி, ஒரு பக்கம் தலை பாரமா இருக்குது, தலை சுத்தல் எல்லாமே குறைஞ்சிரும். ஓகேங்க சார், ரைட், ஓகே. இந்த பெயினும் குறைஞ்சிரும். அந்த சுத்துற மாதிரி வேண்டாம். இது மட்டும் பண்ணுங்க போதும். வேண்டாம், அது சுத்தும் போது தலை சுத்தல் அதிகமாகும். இந்த தலை இப்படி சுத்துற மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, தலை சுத்துற பயிற்சி மட்டும் பண்ண வேண்டாம். ஓகேங்க.